சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 நாள் அந்த காண்டவவனம் வந்து எரியறது, அதுதான் வந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இது என்ன அக்னி நட்சத்திரம், இது எதுக்காக வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு நம்ம மகாபாரதத்துக்கு தான் போகணும். மகாபாரதத்துல என்னாச்சா, அக்னிக்கு வந்து திடீர்னு பயங்கரமா பசி எடுத்துடுத்தான். அக்னிக்கு பசி எடுத்ததுன்னா என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிவிடுவார் இல்லையா, அவருக்கு பசி வந்துடுத்தான். ஏன் இப்படி பசி வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு ராஜா இருந்தாராம், அவர் பேரு ஸ்வேதகி அப்படின்னு சொல்லி சொல்றா. அவர் என்ன பண்ணாராம், 12 வருஷ காலம் வந்து நெய்யை குத்தி 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 யாகம் வளர்த்துட்டே இருந்தாராம். பொதுவாக உங்களுக்கு என்னன்னா, ஆயுர்வேதத்தில் என்ன சொல்றாருன்னா, நெய் வந்து பசித்தீய வளர்க்கும், அதாவது நெய் சாப்பிடும்போது நன்னா பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இதில் அக்னி பகவானுக்கு என்ன எடுத்து அப்படின்னாக்கா, கப 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 கபன்னு பசிக்க ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், சரி எங்கேயானு வந்து நம்ம வந்து இதெல்லாம் நெருப்பை முட்டி சாப்பிட்ருவோம், அக்னியை சாப்பிட்ருவோம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். செடி கொடிகளை தானே நெருப்பு வச்சு இது பண்ணுவா. அங்கே என்ன ஆகுறதுன்னா, அக்னி என்ன பண்ணுறாருன்னா, அந்த காண்டவவனம்னுட்டு இருக்குது, அதை நம்ம எரிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற விலங்குகள், அதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற செடி கொடிகள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, வருணன்கிட்ட போய் முறையிடுறதுங்க, எங்களை வந்து அக்னி சாப்பிட பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வருணன் என்ன சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, நான் வந்து மழை பெஞ்சு அந்த அக்னியை அணைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி வருணன் வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அப்போ அக்னி என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் முறையிடுறார். இந்த மாதிரி, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் நான் அந்த காண்டவவனத்தை எரிக்கணும்னு பார்க்குறேன். அவங்கெல்லாம் போய் வருணன்ட்ட சொல்லி வருணன் வந்து மழையாக வர்ஷிக்கிறார், அதனால் என்னால் அதை சாப்பிட முடியல அப்படின்னவும், உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி அர்ஜுனனை திரும்பி பார்க்குறார். அர்ஜுனா அப்படின்னுட்டு அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு புரிஞ்சிடுறது. சரி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அம்பால் வந்து அவர் ஒரு பந்தல் போட்டுடுறார். ஏதாவது மழை பெஞ்சா அந்த மழை வந்து இறங்காத அளவுக்கு காண்டவனம் ஃபுல்லாக அம்பாலேயே உங்களுக்கு வந்து மறைச்சிடுறார். அம்பாலேயே வந்து அர்ஜுனன் வந்து ஒரு கூடாரத்தை அமைச்சிடுறார். அமைச்ச உடனே வந்து என்ன ஆகிடுறதுன்னா, அக்னி ஃபுல்லாக அந்த காண்டவனத்தை எரிச்சுடுறார். அப்போ கிருஷ்ணன் சொல்லிடுறார், உனக்கு ஒரு 21 நாள் டைம் தரேன்ப்பா, அதுக்குள்ளே நீ வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.